கிழக்கிழங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான மண்டூர் முருகன் ஆலயத்தினுடைய உற்சவம் தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது வருடாந்த உற்சவமாகும். அதாவது கடந்த 30ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த மண்டூர் முருகன் ஆலயத்தினுடைய திருவிழா, அதாவது தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 19ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதாவது இந்த கொடியேற்றம் வந்து 19ஆம் தேதி, அதே போன்று தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 19ஆம் தேதி. அதாவது மதிய பூசைகள், இரவு பூசை, அதே போன்று அன்னதானம் என்று தொடர்ச்சியான பூசைகள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அதிகளவு பக்தர்கள் என்று சொல்வதை விட மண்டூர் முருகன் ஆலயத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மண்டூர் முருகன் ஆலயமானது அமையப்பெற்றுள்ளது இயற்கை எழில்மிகு, அதாவது மண்டூர் பிரதேசத்திலே ஆகும். தொடர்ச்சியாக ஆலயத்துக்குள் சென்று என்ன நடக்கின்றது, பூசைகள் எவ்வாறு நடக்கின்றது, பக்தர்கள் எவ்வாறு வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர், என்ன விசேட நிகழ்வுகள் என்று பார்ப்போம். தினமும் இங்கு அன்னதானம் இடம்பெறுகின்றமை ஒரு விசேட அம்சமாகும். உரிமையாளர்கள் மற்றும் உணவு கையாள்பவர்களின் கவனத்திற்கு உள்ளதனால் உடனடியாக பஸ் வண்டிகளை பழைய வைத்தியசாலை வளாகத்தினுள் கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மீண்டும் முறை ஆலய பிரதான வீதியில், அதாவது பாடசாலைக்கு முன்பாக பஸ் வண்டிகள் உள்ளதனால் உடனடியாக பஸ் வண்டிகளை பழைய வைத்தியசாலை வளாகத்தினுள் கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். எங்கள் வாழ்வுக்கு வரவே அயனார் வீடும் நான் நலமே. சாமி சாமி கந்த சாமி கால கால வந்தோம் சாமி 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 கந்த சாமி
தோட்டம் யாரும் செல்வீர்களா உண்மை காண வந்த போது துன்பம் ஏதையா உண்மை காண வந்த போது துன்பம் குமரா 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 பேரையா குமரா சாமி சாமி கந்த சாமி காண காண வந்தோம் சாமி 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 கந்த சாமி காண காண வந்தோம் சாமி மண்டூர் ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தின் பெரிய கப்பு நகர் அவர்களை நான் தற்போது சந்திக்கின்றேன். எப்போ இதுக்கு கொடியேற்றம் எப்போ ஆரம்பமானது, தீர்த்தோற்சவம் இப்போ அந்த வருதுகளை கொஞ்சம் கூடுங்கிறேன். 30/7/2024 செவ்வாய்க்கிழமை கொடியேற்றம் ஆரம்பமாகி 19/8/2024 திங்கட்கிழமை தீர்த்தோற்சவம் நடைபெறும். இதில் ஒரு பாரிய வரலாறு ஒன்று, அந்த வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்க பாபா. இந்த ஆலயம் பற்றி ஒரு பாரிய வரலாறு ஒன்று இருக்குது. போர்த்துகீசர் ஆலய காலத்தில் ஏதோ ஒன்று சொல்லி எனக்கு ஞாபகம். இந்து ஆலயங்கள் அடித்து தரமட்டமாகி வராது மண்டூர் கோயிலை அடிக்கிறதுக்கு பாசறை அமைச்சு இடம். அதாவது போர்த்துகீசர் வந்து இந்து ஆலயங்களை உடைச்சி வந்தவங்க, அந்த நேரத்தில் மண்டூர் ஆலயத்தையும் உடைக்கிறதுக்காக ஒரு பாசறை அவங்க ஒரு கூடாரம் பாசாரை கொண்ட இந்த ஆலயத்தில் அமைச்சிருந்தவங்க. அதே நேரத்தில் இங்கே பூஜை கப்பனாரு சுவாமிகிட்ட வழிபடுத்த இப்படி கோயில் அடிக்க போகிறாங்க. அங்கே அந்த கப்புவனார் வழிபடுத்த சுவாமிகிட்ட வந்து இப்படி ஒரு கோயில் அடிக்கிறதுக்கு இப்படி போர்த்துகீசர் வந்திருக்கிறாங்கன்ட்டு. அதே நேரத்தில் நீ பயப்படாத, நான் பார்க்குறேன். அதை நீ இப்போ அந்த கந்தசாமி முருகன் சொல்லித்தரு வந்து போய் பயப்படாத, நான் பார்க்குறேன்னுண்டு. அதே நேரத்தில் கோயிலுக்குள்ளேருந்து குளவிகள் போய் கோயிலுக்குள்ளே இருந்து குளவிகள் அவைகளை கொத்தி விரட்ட அதை கொண்டு வந்த பால் அதாவது அந்த போர்த்துகீசர் வந்து குளவிகள் விரட்ட அவங்க கொண்டு வந்த வாள் துவக்கு எல்லாம் விடுத்து போனவங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சக்தி தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரோக்ராம் ஒன்று செய்யக்குள்ள நான் அந்த அறைக்குள்ளே எங்கேயும் இருந்து அந்த வாள் துவக்குகளை படம் எடுத்த ஞாபகம் ஒன்று இருக்குது. அப்போ அதை விட்டு போட்டு ஓடிட்டாங்க. அதுதான் இப்போ இங்கே இருக்கிறது. அதில் என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே துவக்கும்பாலும் இருக்குது. அவள் வந்து போர்த்துகீசர் இந்து ஆலயங்களை உடைக்கிற நேரத்தை அடைக்கணும் என்ற நோக்கோட வரக்குள்ள இங்கேயும் வந்து அவங்க பாசறை, அதுக்கு நீங்கள் ஒரு பேர்ட்டு சொன்னீங்க, என்னென்னு சொன்னீங்க, அதாவது என்ன அமைத்திருந்த கூடாரத்தை என்னென்னு சொன்னீங்க, பாசறை கூடாரம் அமைச்சிருந்தவங்க அமைச்சிருக்கக்குள்ள அவங்களோட அந்த கப்புவனார் வந்து சுவாமிகிட்ட பழிபாட்டுத்த, அதாவது அந்த ஆலயத்தை உடைக்க வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி அந்த நேரத்தில் சுவாமி சொன்னவர் நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் என்று. அதன் பின்பு குளவிகள் எல்லாம் கலைந்து போர்த்துகீசர் அந்த படைகளையே குத்தி விரட்டியது. என்ன கலைந்தில் கோயிலுக்கு இருந்து குளவியாக போனேன். குளவிதான் குளவி போன கோயிலுக்கு இருந்து கோயிலுக்குள்ளே இருந்து குளவிகள் போனது. அதாவது என்னன்னு சொல்றீங்க, முருகப்பெருமான் குளவியாக முருகப்பெருமான் குளவியாக சென்று எடுத்து அந்த படைகளை விரட்டினேன் குத்தினேன். அதோட அமைச்ச பாத்திரங்களை எல்லாம் அதில் விட்டு போட்டு இவங்க கொண்டு வந்த ஆயுதங்கள் தங்களுக்கு தற்பாதுகாப்பாக, அதாவது அவங்க பாசறை அமைச்சு கூடாரம் அமைச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் விட்டு போட்டு யுத்தத்துக்கு போற டைம்ல அவங்க ஒரு குழல் ஊதுறாங்க. யுத்தத்துக்கு போற நேரத்தில் குழல் ஊதுற குழல்ற பேர் வந்து மாங்காய் குழல். அந்த குழல்ற பேர் வந்து மாங்காய் குழல். அதாவது அவங்க போர்த்துகீசர் யுத்தத்துக்கு போகக்குள்ள ஒரு குழல் ஊதுவாங்க, அந்த குழல்ற பேர் வந்து மாங்காய் குழல். அந்த குழல் விடத்திலிருந்து ஊதுனாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்காங்க. அதாவது அந்த குழல் இங்கே ஊதுனாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்காங்கல்ல கேட்கும். தாங்க கொண்ட அந்த ஆயுதங்களை முழுதையும் விட்டுப்படுத்தான் போறேன். ஆயுதங்களை விட்டுப்பட்டு போனால் அதுதான் இப்போ இங்கே இருக்கிற ஆயுதங்கள். அதாவது நான் கண்ட ஒரு துவக்கி இருந்தது, கத்தி, வேறு பால் என்ற பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பெரிய கப்புனார், உங்களோட பேர் என்ன? வேலுப்பிள்ளை விநாயகமூர்த்தி. உங்களோட பேர் என்ன? கணபதி புள்ள நவநாதன். நீங்கள் இந்த ஆலயத்தில் நீங்களும் ஒரு பூசகர் என்ன? அப்போ நீண்ட வரலாறு இருக்குது என்ன? அந்த நீண்ட வரலாறு வேறு என்ன இருக்குது அதை பற்றி, இந்த ஆலயங்களை பற்றி சொல்லக்கூடியது, இந்த ஆலயத்தை பற்றி சொல்லக்கூடிய வேறு எதுவும் இருக்கு அவங்கள்ட்ட? ஒரு பழமை வாய்ந்த ஆலயம், மரபு முறைப்படி நடக்கும். நீங்கள் மரபு முறைப்படி என்று என்னது சொல்கிறீங்க? பழமைகள் அதன்படி தான் நடக்கும். அதனுக்குள்ளே வந்து நீங்கள் 30ஆம் தேதி தான் கொடியேற்றம், 19ஆம் தேதி தீர்த்தம், அதை விட பகலையும் இரவையிலையும் பூசைகள் நடக்குது, அன்னதானம் நடக்குது. அதை விட விசேஷம் என்ன நடக்குது? விசேஷம் இந்த இது கொடியேற்றத்துடன் இந்த கொடியேற்றம் ஏற்றப்பட்டு 5 நாள் திருவிழா வரையும்
உள்வீதி சுவாமி வீதி விளம்பரம். அதாவது கொடி ஏற்றப்பட்டு 5ஆம் திருவெழும்பரை திரு விழா வரையில சுவாமி உள்வீதி வலம் பெறுவார். ஓ அதன் பின்பு 5 இருந்து 10 மட்டும் வெளி வீதியில மைக்கட்டு திருவிழாண்டு வெளி வீதியில 5 இருந்து 10 மட்டும் வெளி வீதியில மைக்கட்டு திருவிழா மயில்கட்டு திருவிழா. முதல் 5 திருவிழா மட்டும் உள்வீதியில் நடக்கும். ஒரு 5 10 மட்டும் மயில்கட்டு திருவிழா வெளி வீதிகளில் நடக்கும். அதை தவிர உள்வீதியில் நடக்கும், வெளி வீதியில் நடக்கும். அந்த முதல் 5 நாளும் உள்வீதியில் மட்டும்தான் நடக்கும். ஓகே. பிறகு 10 இருந்து 20 வரையும் 2 நேர திருவிழா நடக்கும். 10 இருந்து 20 வரையும் 2 நேர திருவிழா நடக்கும். காலையில் 4 மணியும் 8 மணி. காலையில் 4 மணியும் இரவு 8 மணிக்கு நடக்கும். அதே புஷ்பவாகனத்தில் சுவாமி வீதி விளம்பரம். புஷ்பவாகனத்தில் சுவாமி வீதி உலா. பிறகு விநாயகர் யாழி வாகனத்திலையும் முருகப்பெருமான் புஷ்பவாகனம். விநாயகர் யாழி வாகனம் முருகப்பெருமான் புஷ்பவாகனத்திலையும் வீதி உலா வருவாங்க. பிறகு 13ஆம் திருவிழாவிலிருந்து அம்மாள் சப்புராவில் வரும். 13ஆம் திருவிழா. ஓ அதுதான் சப்புர திருவிழா. சப்புர திருவிழா. ஓ அதிலிருந்து தீட்டம்பரையும் சப்புரம் அதிகாலையில் 4 மணிக்கு விளக்கு. மண்டூர் முருகன் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவமானது கொடியேற்றத்துடன் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பமாகி எதிர்வரும் 19ஆம் தேதி தீட்சோற்சவம் இருக்கின்றது. மண்டூர் முருகன் ஆலயம், மண்டூர் ஸ்ரீ கந்தசாமி ஆலயம். ஆகவே இது கிழக்கிழங்கையிலே மிகவும் பெயர் போன ஒரு ஆலயம், மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பூசைகள் என்ன மாதிரி, அவருடைய திருவிழாக்கள் என்ன மாதிரி, அதாவது கதிராமத்தில் மௌன பூசை நடக்கிற மாதிரி மண்டூர் முருகன் ஆலயத்திலேயும் மௌன பூசை நடக்கும். அதுதான் இதை வந்து சின்ன கதிராமம் என்று சொல்றாங்க. அதுதான் சின்ன கதிராமம் என்று சொல்றவங்க. என்ன அதாவது கதிராமம் போல மௌன பூசை நடக்கிறதால இதை வந்து சின்ன கதிராமம் என்று சொல்றவங்க. என்ன நன்றி நன்றி நன்றி. ஆலயத்திற்கு பின்புறமாக பஸ் வண்டி தரிக்கப்பட்டுள்ளது. எனவே கல்வியை நோக்கி பயணம் செய்ய இருப்பவர்கள் தங்களது பயண இந்த ஆலயம் வந்து மேற்கொண்டு இந்த ஆலயத்தில் திருவிழா நடக்கும் நிகழ்வு உள்வீதி வீதி வலம் வந்து வள்ளியம்மாள்கிட்ட வீதி வலம் போகிற நேரம் போகும். அது வள்ளியம்மாள்கிட்ட போய் அவர் வடிவா களையாறி சாப்பிட்டு திரும்ப அதிலிருந்து மேற்கொண்டு வீதி வலம் வெளியார வந்து தெய்வானியம்மாள் வீதியில் வந்து சுகமாக இருக்கிறீர்களான்னு கேட்காரு. கேட்டுட்டு அவர் வெளியே உள்ளே வராரு. அப்போ ஆரம்பத்தில் முதல் கட்டிய பஞ்சாயத்தை போய் இவர் சாப்பிடல, களையாறல. அதிலிருந்து 2ஆம் தாரம் கட்டின பெண்ணிட்ட போய் களையாறின கோபத்தில் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி கோயிலாருன்னு சொல்லி பெண்கள், கன்னி பெண்கள் வந்து 4 பாகையில் உள்ள 4 பெண்கள் இருக்காங்க. இந்த கோயில் வரலாற்றின்படி வந்து இந்த கோயில் முக்கியமாக வந்து வேட குலத்தை சேர்ந்தவர்கள் தான் முக்கிய ஒரு பரம்பரை நெருக்கி. அதில் அந்த வேட குலத்தில் உள்ள ஒரு பையன் வந்து வில்லும் அம்பும் எடுத்து சுவாமிக்கு முன்னுக்கு போகணும். அந்த 4 பிள்ளைகளும் ஆராத்தி காட்டி போகணும். ஒரு வில்லும் அம்போட போகிற நேரத்தில் தெய்வானம்மாள் தீர்த்தமாடி வரும் வேளையில் வள்ளியம்மாள் வீதியாக சுவாமி போக மாட்டார். தெய்வானம்மாள் வீதியாக வார நேரத்தில் தெய்வானம்மாள் வீதியில் வந்து நிற்கும் வேளையில் இந்த 4 பெண்களும் இந்த வேடகுலத்தைச் சேர்ந்த வையனும் போகிற நேரத்தில் நான் கோபம் கொண்டு எழும்பி தெய்வானியம்மாள் இந்த 5 பிள்ளைகளையும் மயக்க நிலையில் போட்டு வைப்பார்கள். அதே நேரத்தில் மயக்கம் வந்தவுடன் பிள்ளைகள் எடுத்து மிகவும் வேகமான முறையில் வள்ளியம்மாளுடன் போய்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் போய் வள்ளியம்மாள் வீதியில் நிற்கும் மேடையில் முருகப்பெருமானை அமர்ந்து வைத்து அவர் வாகனத்திலிருந்து அந்த வேலையிலிருந்து வேலை எடுத்து சென்று வள்ளியம்மாள் கருவறையில் கொண்டு போவார்கள். கொண்டு போகிற நேரத்தில் அந்த வாகனத்தை உரிய சுவாமி தூக்கும் சமூகத்தினர்கள், வேளாண் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சுவாமியை வாகனத்தை எடுத்து முருகப்பெருமான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வைத்து கதவை மூடிவிடுவார்கள். அப்போ அதே நேரத்தில் வள்ளியம்மாள் ஆலயத்தில் இருந்து வள்ளியம்மாள் நீரை எடுத்து முருகப்பெருமான் நீரை எடுத்து அந்த புள்ளிகள் 5 பேருக்கும் பெரிய கப்புவனால் வாயில் பருக்கி கொண்டு தீர்த்தமுறை
வந்து விபூதி போட்டு தலை முட்டு கொடுத்து தங்களை விஸ்தாரம் பண்ணி வெளியில் பார்வைக்கு அனுப்பி கொள்வார்கள். அவங்கள் வெளியில் பார்வையிலிருந்து அரை மணி நேரம் சென்ற பிற்பாடு தானாக அவங்க மயக்க நிலையிலிருந்து எழுப்புவார்கள். தூங்க
நிற்கிறா வழி விட்டு அவங்க